அப்ப அதான் நீங்க இந்த 7ஆம் கேள்வி வந்து நல்ல ஒரு ப்ராக்டிஸ் செய்யலாம். சரிதானே? ஓகே, நாங்க அடுத்தது போவோம். சரிதானே? அடுத்தது வந்து கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி. அதை நீங்க படிச்சிருப்பீங்க. 10ஆம் ஆண்டுல வந்து கூட்டல் விருத்தி படிச்சிக்கிறீங்க. 12ஆம் ஆண்டுல வந்து பெருக்கல் விருத்தி படிச்சிருப்பீங்க. சிலாக படிச்சிருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அடுத்தது வந்து அந்த கேள்வி தொடர்ச்சியா வார கேள்வி. சரிதானே? இந்த இருக்கிற கனவளவுகள் சம்மந்தப்படுத்தி இப்படி தொடர்ச்சியா வார செக்ஷன்ஸ் தான் நீக்கிட்டு அப்ப நீங்க பாஸ் பேப்பர் படிக்கிற நேரமே உங்களுக்கு விளங்கும். நான் இந்த செக்ஷனை தான் கூட கிளியர் பண்ணிக்கணும்ன்றது உங்களுக்கு விளங்கும். ஸோ அதெல்லாம் நான் ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஒரு ஐடியா உனக்கு கிடைச்சிருக்கு. நீங்க இன்றைக்கு ஃப்ரீ கிளாஸ் வந்திக்கிறீங்க. ஸோ நான் ஏற்கனவே 2 ஃப்ரீ கிளாஸ் செஞ்சுட்டேன். அதோட ரெக்கார்டிங்கையும் கட்டாயம் பாருங்க. சரிதானே? இந்த கிளாஸ்ல செஞ்ச சில விஷயங்கள் அந்த கிளாஸ் சொல்லி கொடுக்காம கேளும். ஸோ அந்த டைம்ல வார விஷயங்களை சொல்றது தானே. ஸோ அந்த கிளாஸ் செஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே கேளும். ஆனால் பட் மோஸ்ட்லி தேவையான விஷயம் எல்லாம் 2 கிளாஸும் சொல்லி தனிக்கிறேன். இது ஃப்ரீ தானே. ஸோ பேமெண்ட் கிளாஸ் கட்டாயம் எல்லாரும் கொண்டு தான் நடக்க போகிறோம். அது வந்து சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அப்படித்தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். சனிக்கிழமையிலேருந்து எங்களோட பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி தான் இந்த பாடங்கள் போகும். இப்போ நான் சொன்ன மாதிரி தான். சரிதானே? ஃபர்ஸ்ட் பின்னங்கள் எல்லாம் முடிப்போம் நாங்கள் குயிக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் செய்வீங்க, நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒரு டவுட் இருந்தாலும் அதை கேட்டுக்கொள்ளிடும். அடுத்த தொடைகளை நான் அழகா 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு எல்லாம் ரிவைஸ் பண்ணி விட்டு தொடைகள் கேள்வியில செஞ்சு விடுவேன். சரிதானே? அப்போ உங்களுக்கு தியரி படிச்சு இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. நான் தியரியும் சேர்த்து தான் செஞ்சுட்டு பாஸ் பேப்பரோடு செஞ்சு கொண்டு போவேன். அப்போ நீங்க தியரியும் கிளியர் ஆகின மாதிரி பாஸ் பேப்பரும் கிளியரா எப்படி பாஸ் பேப்பர் படிக்கிற, எப்படி அதுக்கு ஆன்சர் எழுதுற, எந்த கேள்விகள் எப்படி வருதுன்றதையும் நீங்க படிச்ச மாதிரி இருக்கும். அது மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நான் இப்படி ஒரு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தொடர்ச்சியாக இப்ப தியரியே நாங்க தொடங்கி படிச்சுட்டு போனோம்னு சொன்னா அது முடியாது பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு. அப்ப பாஸ் பேப்பரையும் படிக்கிற தியரியும் அந்த இடத்துல கிளியர் ஆகுது. ஸோ 2 வேலையும் நடந்த மாதிரி இருக்கும். இப்ப நீங்க எப்படியே ஸ்கூல்ல ஃபுல் சிலபஸ் படிச்சு முடிக்கத்தான் போறீங்க இல்லையா? பாஸ் பேப்பர் தான் செய்யப்படாது பெருசா. செய்வீங்க பேப்பர். ஆனா அப்ப இங்க வந்து அடிக்கடி இந்த நாள் வார கேள்வி உங்களால செய்யக்கூடிய கேள்வி எல்லாம் கட்டாயம் நான் என்ன செய்வேன், பாஸ் பேப்பர் பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளியரா விளாம்படுத்துவேன். ஸோ உங்கள இருக்குது. ஸோ நீங்க நான் சொல்ற விஷயம் செஞ்சுட்டு வாங்க. உங்களோட டவுட் இந்த கிளாஸ்ல எங்க கேட்கலும் பாஸ் பேப்பர் கேள்விகளை நீங்க எழுதுற ஆன்சர் எனக்கு அனுப்பிலும் நான் அதை செக் பண்ணி உங்களுக்கு கிளாஸ்ல வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்படி இப்படி பிள்ளைகள் நீங்க வெட்டிக்கிறீங்க திருத்தீங்கன்னு சொல்லி தருவேன். அப்ப அது உங்களுக்கு இன்னும் பிரயோசனம் இல்லையா? இப்ப நாங்க படிக்கிறேன்னு சொல்ற நேரம் நாங்க எவ்விடத்துல பிழை விடுறோம், எதால எங்களுக்கு மார்க்ஸ் குறையுதுன்றது இன்னொருத்தர் சொல்லி தந்து நாங்க அதை திருத்தி கொள்ளும் போது எங்களோட மார்க்ஸ் வந்து கூடுறதுக்கான சந்தர்ப்பம் கூடுது. அப்படித்தானே? தொடர்ச்சியா விடக்கூடிய பிள்ளைகள் எங்களுக்கே தெரியாம இருக்கும். ஸோ அழகுகளோட ஆன்சர் எழுதணும் கட்டாயம். அழகுகளுக்கு எப்போ ஒரு மார்க்ஸ் தருவாங்க. இப்ப நிறைய பேர் வந்து அழகுகளோட எழுதுற இல்ல. அப்ப அதாலே நிறைய மார்க்ஸ் மிஸ் ஆகும். அதெல்லாம் ஈஸியான வேலை அழகு போடுறது. அது போடாம விட்டா அங்கேயும் மார்க்ஸ் மிஸ் ஆகும். ஸோ நாங்க ஒவ்வொன்று கேள்வியும் பார்க்கணுன்னு நான் ஒரு விஷயம் கூட சொல்லி தருவேன். ஸோ அப்போ கிளாஸ்ல ஜாயின் பண்ணின உடனே குரூப் ஒன்று நான் கிரியேட் பண்ணுவேன். சரி தானே? இப்போ எல்லாம் வந்து இன்னைக்கு நான் ஒரு கேள்வி பார்ப்போம் இன்ஷால்லா. சரிதானே? நான் படித்தரையில் தானே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பாஸ் இவர் வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு விளாம்படுத்திட்டேன். இப்படி இப்படி கேள்வி வருது, நாங்க இப்படி கிளாஸ் செய்வோம், இப்படி இப்படித்தான் நீங்க படிக்கணுன்றதை பத்தி இது வரைக்கும் நான் விளாம்படுத்திக்கிறேன். ஸோ இந்த ரெக்கார்டிங்கும் நான் குரூப்ல போடுவேன். நீங்க வந்து ஏற்கனவே நடந்த 2 ரெக்கார்டிங் நான் குரூப்ல போட்டு தனிக்கிறேன். உங்களுக்கு டைம் வைக்கிறேன்னு கட்டாயம் அதை ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது கிளாஸ் ரெக்கார்டிங்க பாருங்க, அது 2வது பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானேடா? ஃப்ரீ கிளாஸ்ன்றதுக்காக அது சும்மா இல்லை, அது ரெண்டுமே பிரயோசனமான கிளாஸ் தான். பார்த்தா உங்களுக்கு விளங்கும். சரியா? ஸோ ஏற்கனவே இப்போ புதுசு புதுசாக ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி கொண்டிருக்கிறதால ரெக்கார்டிங் போட்டால் யாருமே பார்க்குறதில்ல, நீ தெரியும். அதுக்காகத்தான் புதுசாக ஜாயின் ஆகிற ஆட்களுக்காக ஒரு கிளாஸை அடுத்தடுத்து நான் ஃப்ரீயாக செஞ்சுட்டு வரேன். இப்போ நாளைக்கு 2 3 பேர் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்களுக்கு நாளைக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ் நடக்கும். ஏன்னா பொதுவாக அப்படித்தானே, நேரடியாக வந்து ஜாயின் பண்ணினா தான் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து வார பிள்ளைகளுக்கு. இப்போ ரெக்கார்டிங்கை பாருங்கிறதுக்கு அவன் பார்க்குறே இல்லை, அப்படியே சும்மா விட்டுறாங்க. சிலாக்கள் வந்து ஃப்ரீ கிளாஸ் ஒன்றும் தேவையில்லை, நான் பேமெண்ட் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறேன்னு பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் ஆகுவாங்க. சிலாக்கள் வந்து கொஞ்சம் அவளுக்கு பார்க்கணும், படித்த இடத்த பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது விளங்குதா, இது பிரயோசனமாகிக்கிறேன்னு பார்த்துட்டு ஜாயின் ஆகிற ஆக்களும் வைக்கிறேன். அப்போ அப்படியான ஆக்களுக்காக தான் அந்த ஃப்ரீ கிளாஸ் வைக்கிறேன். சரிதானே? அப்புறம் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏற்கனவே 2 ஃப்ரீ கிளாஸ்ல செஞ்ச கேள்விகளும் மிகிற அதையும் பார்த்துங்க. ரைட்டா? ஸோ முதலாவது சொல்ற விஷயம் என்ன சொன்னா, இப்போ எங்களோட கிளாஸ் வந்து சனிக்கிழமை தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜாயின் பண்ற ஷுவர் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டைம் டேபிள் அனுப்பிக்கிறாங்க. இப்போ நீங்க 2 பேர் இருக்கிறீங்க இந்த கிளாஸ்ல, இப்போ 2 பேர் ஜாயின் ஆகிக்கிறீங்க. இப்போ நீங்க பேமெண்ட் பண்ணி வார வார ஷுவர்ன்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்து போடுங்க. சரிதானே? போட்டுட்டு உங்களோட டைம் டேபிளையும் கட்டாயம் நீங்க சென்ட் பண்ணணும். இப்போ மண்டே டு சண்டே வர, இங்கல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வர ஸ்கூலை தவிர உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குந்தானே. ஸ்கூல்ல எப்பயுமே மண்டே டு ஃப்ரைடே
எல்லாருக்குமே மார்னிங்ல இருந்து 2 மணி ஆகும் வரை இருக்குது அது ஓகே. இப்ப அது தவிர என்ன செய்யுமா உங்களுக்கு, சில ஆட்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கிளாஸிங், சில ஆள் கிளாஸே போக மாட்டீங்க அப்படியும் இருப்பீங்க. ஏதோ நைட் கிளாஸ் இருக்கலாம், ஈவினிங் கிளாஸ், மார்னிங் ஏதோ இருக்கும். நீங்க எல்லாம் இப்ப மண்டேன்னு நீங்க போடணும். மண்டேன்னு போட்டுட்டு என்ன டைம்ல இருந்து என்ன டைம் வர என்ன கிளாஸ்னு பேர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இப்போ மண்டே உங்களுக்கு ஒரு 3 மணில இருந்து 5 மணியா வர ஒரு கிளாஸ் இருக்கிறப்பமே அப்ப அந்த ஏஎம் பிஎம் போடணும். ஈவினிங்ல பிஎம், மார்னிங் சொன்னா ஏஎம் போடுங்க, அப்பதான் எனக்கு விளங்கும். ரைட். அப்ப நீங்க இப்படி போடுறீங்க மண்டேன்னு போட்டுட்டு உங்களுக்கு 3 மணில இருந்து 5 மணி வரை கிளாஸ் இப்படி போட்டா போதும். எனக்கு என்ன கிளாஸ் எல்லாம் எழுத தேவையில்லை, டைமை மட்டும் ஸ்டார்டிங் ஃபினிஷ், ஆரம்பிக்கிற டைம் என்ன முடிகிற டைம் என்னன்னு சொல்லி இப்படி போட்டேன்டா ஓகே. திரும்ப திரும்ப ஒரு நைட்டுக்கு ஒரு கிளாஸுக்கு 8 மணிலேருந்து 9 மணி ஏதோ அப்படி, அப்ப அதையும் போடுங்க. 8 PM இருந்து 9 PM போட்டா சரி. இப்படித்தான் நீங்க அனுப்பணும் இன்னைக்கு. உங்களோட ஃப்ரீ டைம் அனுப்புற இல்ல கிளாஸ் டைமை மட்டும் மண்டேன்னு போட்டுட்டு மண்டே என்ன டைம்ல இருந்து எந்த டைம் வர அப்படி போடுறீங்க. அப்புறம் டியூஸ்டே எழுதி போட்டு கிளாஸை சீக்கிரம் பார்த்து மார்னிங்லேருந்து பாருங்க என்னென்ன கிளாஸ் இருக்கிற, ஈவினிங் வரங்காட்டு நைட் ஆகும் வரைக்கும் இருக்கிற கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்கிற டைமோட சேர்த்து முடிகிற டைமை போட்டு போட்டு அப்படி எனக்கு அனுப்பணும் கட்டாயம். அப்ப ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்க. ஒரு சில பேர் தவிர இன்னும் மத்தாக்கள் அனுப்பிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் டைம் டேபிள் அனுப்பினா நீங்க குயிக்கா சனிக்கிழமைக்கு ஒரு டைம் டேபிளை வந்து ஈஸியா போட்டுக்கலாம். சரிதானே? இப்ப எல்லாரும் ஜாயின் பண்ணக்கூடிய நேரடியா ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி தான் நான் டைம் போடுவேன். இப்ப உங்களுக்கு தெரியுதானே, ஒரு மாசத்துல வந்து 8 கிளாஸ் நடக்கும். ஒரு மாசத்துல 8 கிளாஸ், ஒரு கிழமையில 2 கிளாஸ். சரிதானே? இப்ப 4 வீக் வந்து ஒரு மாசம் தானே, 4 வீக் வந்து 4 வீக் அவன் 8 கிளாஸ், ஒரு கிழமையில 2 கிளாஸ் படி 4 வீக் 8 கிளாஸ் நடக்கும். 1 மந்த் 4 வீக் 28 நாள் ஓகே. ஸோ இந்த ரெண்டு ரெண்டு நடக்கும் ஒரு கிழமையுமே. அப்போ 8 கிளாஸ் முடிய அந்த 8 கிளாஸுக்கான பேமெண்ட் வந்து 1000 ரூபா. சரிதானே? ஒரு மாதத்துக்கான கிளாஸ் ஃபீஸ் 1000 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணி ஜாயின் ஆகலாம். ஸோ அந்த ஒரு மாசம் நீங்க நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு உங்களுக்கு, அந்த கிளாஸ்ல நிறைய பிரயோசனங்கள் பெற்றுக்கொண்டீங்க, உங்களை மாற்றம் இருந்தா உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போகலும். சரி, அப்ப அடுத்த மாசத்துக்கு வேற பேமெண்ட் பண்ணி திரும்ப அடுத்த மாச கிளாஸ் படிப்பீங்க. அப்படி நீங்க மேக்சிமம் படிக்க போறது 7 மாசம் மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு ஜனவரி எக்ஸாம் இன்ஷா அல்லா. ஸோ நீங்க படிக்க போறது 7 மாசம் மட்டும்தான். சரியா? 7 மாசம் ஜாயின் பண்ணினாலும் மொத்தம் நீங்க 7000 ரூபாய் தான் மொத்தமாவே பேமெண்ட் பண்ணுறது, அதுக்கு மேல அதிகமா இல்லை இல்லையா? ஸோ உங்களோட படிப்புக்காக அதுவும் டோட்டலா கட்டுறையில ஒரு மாசமா 1000 1000 கட்ட போறீங்க அவ்வளவுதான். இப்ப இதுக்கு மேல உங்களுக்கு கிளாஸ் செய்ய டைம் இல்லை தானே, ஒரு மாசத்துக்கு இவ்வளவுதான் கிளாஸ் நடக்கும். ஸோ அப்ப நீங்க பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ற, நீங்க அப்ப கட்ட வேண்டியது எவ்வளவு, ஒரு மாசம் ஃபீஸ் 1000 ரூபாய் மட்டும்தான். 1000 ரூபாய் கட்டி உங்களோட ஜாயின் பண்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க சனிக்கிழமைக்கு ரைட்டா? அப்பதான் எனக்கு ஈஸியாக டைம் டேபிள் போடுறதுக்கு. இப்போ வாராகிற டைம் டேபிள் பார்த்தேன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாக்கல பார்த்தேன் டைம் டேபிள் போடையிலும் இல்லையா? அப்போ ஒருத்தர் வாரன்ட்டு பேமெண்ட்டே பண்ணாமீங்கன்னு சொன்னா எனக்கு ஷோ பண்ணலாம் தானே அவங்கள. அப்போ உங்களுக்கு ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் மேலும் பேங்க் பே போடவும் மேலும் ஏதோ நீங்க சனிக்கிழமைக்கு பேமெண்ட்டை பண்ணீங்கன்னா தான் நீங்க கிளாஸ் வரது கன்ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ லேட்டாக நீங்க ஜாயின் பண்ணினால் உங்களுக்கு தான் கூட விஷயங்களை மிஸ் பண்ணுங்க. அதனால ஏர்லியாவே ஜாயின் பண்ணீங்க ஸ்டார்டிங்ல இருந்து. சரிதானே? அப்போ நீங்க டைம் டேபிள் கட்டாயம் அனுப்புங்க எனக்கு. சரி, ஜாயின் பண்றாக்க ஷூரா டைம் டேபிள் அனுப்பிட்டு பேமெண்ட் பே பண்ணிட்டு உங்க கிளாஸை கன்ஃபார்ம் பண்ணினீங்கன்னு சொன்னா புதுசாக ஒரு குரூப் நான் கிரியேட் பண்ணுவேன். கிரியேட் பண்ணி பேமெண்ட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குரூப்ல எட் பண்ணுவேன். எட் பண்ணிட்டு அந்த குரூப்ல இனி நடக்க போற பேமெண்ட் கிளாஸ் லிங்க் எல்லாம் அந்த குரூப்ல லிங்க் போடுவேன். இப்போ கிளாஸ் டைம் டேபிள் போடுபடும். அடுத்த பாஸ் பேப்பர்ஸ் நான் போடுவேன். இந்த பிடிஎஃப் தானே, சில பாஸ் பேப்பர் கேளும் இல்லாதாக்கள் இந்த பிடிஎஃப் போட்டோ காப்பி பண்ணி எடுக்கலும், பிரிண்ட் எடுக்கலும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொள்ளிடும். சரிதானே? ஸோ அப்படி எங்களோட புதிய குரூப்ல நீங்க ஜாயின் ஆகிறேன்னு சொன்னா பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் ஆகி கொள்ளலாம். வாராக கட்டாயம் ஒரு மெசேஜ் வந்து தாங்க. சரியா? அது வந்து சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் முதலாவது கிளாஸ் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கும் பிறகு லேட்டாக டைம் இல்லை எங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் காலம் தான். 6 மாசம் ஸ்டார்ட் பண்ணினா 7 மாசம் தான் கிளாஸ் மேக்ஸிமமே செய்யலாம், அதுக்கு மேலே செய்யலாம். அது உங்களுக்கு எக்ஸாம் அப்புறம். ரைட்டா? ஓகே. என்ன சரி, உங்களுக்கு கேட்குறேன், நான் கேள்விக்கு போகாம ஒரு கேள்வி நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் செய்யுங்க, அப்புறம் நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்றேன். ஓகே, அதுக்கு உங்களுக்கு என்ன சரி கேட்கிறா கிளாஸை பத்தி என்ன சரி நீங்க தெரிஞ்சு கொள்ள விரும்புறீங்களா? இல்ல இல்ல டீச்சர். ஓகே, நானே எல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா? மேக்சிமம் எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ ஃபாஸ்டா போற மாதிரி உங்களுக்கு கேளும். ஃபாஸ்ட் மாதிரியே இருந்துச்சு. ஃபாஸ்டா எல்லாம் சொன்னேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலுமா இருந்துச்சா?
நான் சொன்ன விஷயங்கள் விளைஞ்சா அதாவது பாஸ் பேப்பரை பத்தி கேட்கிறேன் நான் பாஸ் பேப்பரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எனக்கு குயிக்கா நீங்க பயப்பட தேவையில்லை பேமெண்ட் கிளாஸ்ல நான் படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் சொல்லித்தரத்தான் போறேன் ரைட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இது வேணும் ஐடியா வேணுமே கிளாஸை பத்தி இல்லையா எப்படி கிளாஸ் நடக்க போறோம் என்ன செய்ய போறாங்க இது எனக்கு பிரயோசனமா இல்லையான்ற ஐடியா ஒன்று வரணுமே அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு எல்லாமே குயிக்கா சொல்லிக்கிறேன் அதுக்காக நான் இப்படி ஃபாஸ்டா படித்து வந்துட்டு போறேன் இல்ல கிளாஸ் வந்தா உங்களுக்கு விளங்கும் டவுட் வந்தா உங்களுக்கு கேட்கலும் எல்லாம் செஞ்சு எல்லாம் கிளியர் பண்ணி முடிப்போம் நாங்க சரியா ஸோ ஒரு மந்த் நீங்க ஜாயின் பண்ணினா உங்களுக்கு விளங்குமே என்னோட கிளாஸ்ல ஓகே இப்போ எல்லாருமே ஒவ்வொரு கிளாஸும் கிளாஸ் வைக்க சொல்லி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க பட் எனக்கும் டைம் இல்லைன்றதால தான் இப்போ ஓ லெவல் பிள்ளைகள் பாவம் தானே இப்போ இந்த முறை எக்ஸாம் எழுத போறாங்க அப்போ அவங்களுக்கு தான் முக்கியமான கிளாஸ் வைக்கணும்ன்றதால நான் வந்து இப்போ இல்லை ஏற்கனவே இந்த ஜூம் கிளாஸ் என்கிட்ட இப்போ 12ஆம் ஆண்டுல இருக்கிறார்கள் 9ஆம் ஆண்டுல வந்தாக்கள் தான் இப்போ அவங்க 12ஆம் ஆண்டு அப்படியான ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக வந்தவங்களும் இப்போ அவங்க எல்லாம் தொடர்ச்சியாக கேட்குறதாங்க கிளாஸ் பட் நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் திரும்ப 12ஆம் ஆண்டு ஆனதால ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சரிதானே ஸோ அடுத்த கிரேட் 8க்கு செய்கிற ஐடியா உண்டு இது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சு யார் சரி இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க கிரேட் 8 ஓகே ஸோ நான் இப்போ கேள்வி போவோம் இல்லையா உங்களுக்கு ஒன்றும் கேட்க இல்லைன்னு சொன்னீங்க இப்போ நான் வந்து 2024ஆம் ஆண்டு பேப்பரில் பின்னங்களை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு செஞ்சால் அந்த பின்னங்கள் மட்டும்தான் வேறு பார்ட் ஒன்ல தொடைகள் கேள்வி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணினேன் ஸோ அந்த தொடைகள் கேள்வி உங்களுக்கு காட்டிட்டு போனாலும் பரவாயில்லை பார்ப்போம் நாங்கள் ஏன்னா நான் 2 நாள் செஞ்ச கிளாஸ் சரியா 2 நாள் முதலாம் நாள் வந்து பார்ட் ஒன்ல இருந்து ஒரு தொடை கேள்வி நான் படுத்தினேன் அடுத்து பார்ட் டூவில் வந்து ஒரு பின்ன கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணினேன் உங்களோட ரெக்கார்டிங் கட்டாயம் பார்க்கலும் சரியா இது போட்டு தான் நிற்கிறேன் குரூப்பில் இப்போ குரூப்பில் லேட்டாக ஜாயின் ஆகினாக்களுக்கு காட்டாது அப்படி இல்லை குரூப்பில் ரெக்கார்டிங் ஒன்று இல்லைன்றாக்கள் மெசேஜ் போட்டு மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேங்க ரெக்கார்டிங்கை டைமிங்க்கு நேரம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து முடிங்க அதுவும் பிரயோசனமாயிக்கும் உங்களுக்கு மிச்சம் பிரயோசனமாயிக்கும் நிறைய விஷயம் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன் ரைட் தொடைகள் வந்து பார்ட் ஒன் அது என்ன இயர் செஞ்சேன்னு சரியா எனக்கு ஞாபகம் இல்லை எஸ் லாஸ்ட் இயர் பேப்பர் தான் செஞ்சிருப்பேன் பார்ப்போம் இல்லை லாஸ்ட் இயர் பேப்பர் செய்ய இல்லை ம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த கேள்வி தான் விளாம்படுத்தினேன் சரியா இது வந்து 2020ஆம் ஆண்டு அகாடமிக் இயர் பேப்பர் ரைட் 8ஆம் கேள்வியை கொஞ்சம் செய்கிறீங்களா 2 பேரும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்களேன் உங்களோட விடைகளை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு அப்படித்தான் ஃபர்ஸ்ட் செய்ய சொன்னேன் விடைகள் அனுப்பினாங்க அது பிறகு அதை பார்த்து நினைக்க வேலைச்சு அவங்களுக்கு ஐடியா இல்லைன்ற இதை பற்றி ஸோ உங்கள்கிட்ட அதான் உங்களோட ஐடியா பார்ப்போம் என்ன மாதிரி ஸோ 8ஆம் கேள்விக்கான விடையை எழுதி எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் 2 பேர்ட்டையும் இருக்குதானே ஸோ எனக்கு வாட்ஸ்அப்புக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்க உங்களோட ஆன்சரை பார்ப்போம் அது பிறகு நான் விளாம்படுத்துறேன் 8ஆம் கேள்வியை மட்டும் சரியா சின்ன ஒரு கேள்வி 8ஆம் கேள்வியை மட்டும் ஆன்சர் எழுதி விடையை எனக்கு அனுப்புங்க
செஞ்சு பார்த்தீங்களா? ஓகே, ஆன்சர் வந்தீங்களா? சரி, நான் செஞ்சேங்களா? இல்லையா? என்ன பிரச்சனை இல்லை, ரைட்டா? அதுக்கு ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நீங்க உங்களுக்கு வர ஆன்சரை மட்டும் எனக்கு அனுப்புவீங்க, பிரச்சனை இல்லை. போன முறையும் எல்லாரும் பிள்ளையா தான் செஞ்சாங்க, யாருமே சரியா செஞ்சிக்க இல்லை. எல்லார்டையும் பிள்ளை. ஸோ நான் அனுப்பிட்டேன். அனுப்பிட்டேங்களா? ரைட், ஓகே. ரைட், நீங்களும் ஒரு ஆன்சர் அனுப்பிக்கிறீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் பாருங்க உங்களோட ஆன்சர் சரியா பிள்ளையாண்டு. ஓகேயா? ரைட். அவதானிச்சேன்னு சொன்னால் இது வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மெத்தட்ல செய்வாங்க, அது ஒவ்வொருத்தருக்கு ஈஸி ஆயிக்கும். பட் எப்பயுமே ஈஸியான கேள்வியும் வரும், கொஞ்சம் கஷ்டமான கேள்வியும் வர சான்ஸ் தானே. அப்ப எந்த ஒரு கேள்வியுமே பிழையாகாம இருக்கிறது தான் நம்பரிங் மெத்தட். இப்ப நீங்க என்ன மெத்தட்ல செஞ்சீங்க சஸ்னா? சிலாக்கள் நிறம் தீட்டிட்டு அப்படி வெட்டி படுற இடம் அப்படி பார்த்து போடுவாங்க, அப்படியா நீங்க செஞ்சீங்க? ஓ. அப்படிதான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் செய்யற. அது சில கேள்விக்கு ஈஸியாயிக்கும் செய்யறது, குயிக்கா செஞ்சிடல. சில கொஞ்சம் கேள்விக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். ஸோ ரெண்டு மெத்தட்லயே நான் செஞ்சு காட்டுறேன், ரைட்டா? நம்பரிங் மெத்தட் ஒன்றிக்கு அந்த மெத்தட் வந்து நீங்க எந்த கேள்வி செஞ்சாலும் பிழை ஆகாது, நீங்க அது சரியா செஞ்சு கொள்ளணும். இப்ப நீங்க செஞ்ச மெத்தடுக்கு செஞ்சு காட்டுறேன்னு சொன்னா கலர் தீட்டி எப்படி செஞ்சுப்பீங்க? முதலாவது இதை பார்க்கணும், ஏ தவிர. ஸோ ஏ தவிர, இது வந்து தவிரன்னு சொல்லுவோம். இது ஏ, இந்த மேல ஒரு கோடு வந்துன்னு சொன்னா என்ன? அது தவிர. இப்ப நிரப்பின்னு சொன்னா எனக்கு விளங்காதுன்னு சரியா சொன்னா ஏ நிரப்பி, ஏடு நிரப்பி அப்படி சொன்னா என்னன்னு விளங்காது. பட் தவிரண்டா எனக்கு விளங்குது. சோ எங்களுக்கு விளங்கக்கூடிய சொற்களை பாவிச்சு இதை பார்த்தா ஈஸி ஆயிக்கும். இப்ப இதுக்கு பொதுவா சொல்றேன் என்னன்னு சொன்னாங்க, சொல்லுங்க அப்ப இது பேர் என்ன? இடைவெட்டு. இடைவெட்டு. இது என்ன? ஒன்றிப்பு. ஒன்றிப்பூ. ஒன்றிப்பூ. இடைவெட்டுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்ப இடைவெட்டுன்னா எங்களுக்கு அவ்வளவு விளங்குது இல்ல, ஒன்றிப்பூன்னு என்னன்னு கொஞ்சம் சொல்ல பார்த்து விளங்கிக்கல, அப்படித்தானே? சோ இது இடைவெட்டுக்கு இன்னொரு முறை எப்படி சொல்லலாம்? வேற வேற எப்படி சொல்லலாம் இடைவெட்டுக்கு? வேற எப்படி சொல்லலாம்? இடைவெட்டுக்கு பொது அப்படின்னு சொல்லலுமா? பொது, ஞாபகம் வருதா? பொது. ஓ. பொது. பொது. ஓ. அப்புறம் ஒன்றிப்புக்கு என்ன சொல்லலாம்? எல்லாம். எல்லாம். எல்லாம், குட், எல்லாம். சோ இப்ப இடைவெட்டு ஒன்றிப்புன்னு சொல்லி நாங்க யூஸ் பண்ணாம பொது எல்லாம்ண்டா எங்களுக்கு இந்த கேள்வி செய்ய ஈஸி ஆயிக்கும். அப்ப நீங்க அந்த அந்த இடைவெட்டு ஒன்றிப்பு தெரிஞ்சுக்கணும் கட்டாயம். அதை தெரிஞ்சு வைக்கிறதோட நீங்க கணக்கு செய்யும் போது இது பொது, இது எல்லாம் அப்படி வச்சு செய்யுங்க. அதே மாதிரி தான் இது ஏட நிரப்பி அப்படின்னா எனக்கு என்னன்னு விளங்காது. பட் ஏ தவிர அப்படின்னு என்னென்னு விளங்கும். ஸோ இப்படி போட்டா ஏ, மேல ஒரு இப்படி ஒரு இது கொண்டு வந்தேன்னு சொன்னா அது ஏ தவிர. ஏ தவிரண்டா ஏ இல்லாம மத்த எல்லாம். ஏ மட்டும்தான் இடத்துல வரக்கூடாது, மத்த எல்லாரும் வரணும்ன்ற மாதிரி. இங்க வந்து அப்படி வந்து இல்லை. ஸோ இது பி. பின்னு சொன்னா பிக்குரிய பிரதேசம் எல்லாம். பின்னு சொல்லி எவ்வளவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வரணும், அதுதான் கருத்து. ஸோ அப்போ இது அவதானிச்சிங்கன்னு சொன்னால், ஸோ முதலாவது ஏ தவிர. ஏ தவிர அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க செஞ்ச மெத்தட் செய்யறேன்னு சொன்னா முதலாவது ஏ வட்டத்தை நாங்க காணணும். இப்போ ஏ தவிரக்கு போறதுக்கு ஏ வட்டம் எது நீனம் கண்டாதான் ஏ இல்லாம மத்த எல்லாம் யாரும் கண்டுபிடிக்கும். முதல்ல ஏ வட்டத்தை கண்டீங்கன்னு சொன்னா இதுதான் ஏ. ஸோ இது ஏ. ஏட வட்டம் ஈனால போறதால இது உள்ளுக்கு எல்லாமே ஏக்கு சொந்தம் தான். ஏக்குரிய பிரதேசம் தான் இதெல்லாம், ஏக்கு மட்டும். இது வந்து ஏ மட்டும், இது வந்து ஏக்கும் பிக்கும் பொதுவான பிரதேசம். இதோட ஜாயிண்டா பியோட ஜாயிண்ட் ஆகி வரத்தால அப்ப அதெல்லாம் விடுவோமே. ஏதோ இதெல்லாமே ஏக்கு சொந்தம் தான். ஏட பிரதேசத்துக்குள்ள இது வரப்போகுது இதெல்லாம். ஏன்னா இது ஏ வட்டம் என்றதால. அப்ப எங்களுக்கு ஏ வர இல்லை, ஏ தவிர. அப்ப ஏ இல்லாம இருக்கின்ற என்ன? இந்த வெளியில் உள்ளது. இப்ப நீலத்தலை காட்டிக்கிறது ஏ. பட் எங்களுக்கு கேட்டது ஏ தவிர. சோ ஏ தவிரன்னு சொன்னா அதை நான் நீளம் தீட்டிக்கிறேனே, அது தவிர மத்த எல்லாம் வரணும். சிலாக்கள் இந்த வட்டத்துக்குள்ளுக்கு மட்டும்தான் நிறம் தீட்டி பார்ப்பாங்க. இதுதான் ஏ தவிர இல்ல. வெளிப்பகுதியும் ஏ தவிர தானே. வெளிப்பகுதியும் ஏக்குரிய சொந்தம் இல்லாத பிரதேசம் தான் வெளிப்பகுதியும். சொன்ன நார்மலா நிறம் தீட்டி காட்டுறேன், ரைட்? இதெல்லாம் வரும். அப்ப எங்கள்கிட்ட கேட்ட வந்து ஏ இல்ல, ஏ தவிர. அப்ப ஏ வந்து யாரு? நீலவட்டம். அப்ப அது அது தேவையில்லை இப்ப இன. ஏன்னா ஏ தேவையில்லை, ஏ தவிர உடனே ஏ தவிரக்கூடிய பிரதேசம் இதுதான். ஏ வட்டம் இல்லாம மத்த எல்லாமே ஏ தவிர தான், ரைட்? அடுத்து என்ன கேக்குறாங்க? பி. அடுத்து பி.
இந்த குறியீடை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நிறந்திட்டு பி குறிய பிரதேசம் என்ன இந்த இது பி வட்டம் அது வேறொரு நிறத்துல காட்டணும்னு சொன்னால் ரைட் இது வந்து பி இது வந்து பி வட்டம் இந்த இது இதனை பீட வட்டம் பாருங்க இது வந்து பீட வட்டம் ஸோ பீட வட்டம்னு சொன்னா அந்த வட்டத்துல உள்ளுக்கு எல்லாமே யாருட பீட தான் இப்ப இந்த பி வட்டத்துல உள்ளுக்கு வர்றது எல்லாமே பிக்குரிய பிரதேசம் தான் ஸோ அப்ப நாங்க ஏ தவிரையும் நிரந்திட்டோம் சரிதானே பிக்குரியதை நிரந்திட்டோம் இப்ப என்னத்தை கண்டுபிடிக்க சொல்லிக்குது இது வந்து என்ன குறியீடு இடைவெட்டு அதாவது பொது அப்படின்டா ஏ தவிர பிரதேசத்துக்கும் பி என்ற பிரதேசம் ரெண்டுக்கும் பொதுவான பிரதேசத்தை இனங்காண்றது தான் எங்களோட வேலை ஸோ இது ரெண்டுக்கும் பொதுவுண்டா என்ன ரெண்டு பேருக்கும் உரிய பிரதேசத்துல தான் ரெண்டுமே வெட்டி பட்டிக்கும் பாருங்க சொகப்பு கோடு வந்து ஏ தவிரக்குரிய பிரதேசம் இந்த பர்பிள் கலர் நாவகலரால போட்டிக்கிற வந்து பிக்குரிய பிரதேசம் அப்ப இந்த பிக்குரிய பிரதேசம் ரெண்டுமே வெற்ற இடம் எவ்வளோ இந்த பகுதி மட்டும் இல்லையா இந்த பாருங்க இந்த துண்டு மட்டும் இது மட்டும்தான் ரெண்டுமே சந்திக்கிற இடமா இருக்குது ஸோ இதை விட வெளியே ஏதாவது ஒரு இடத்துல பர்பிள் கலரும் ரெட் கலரும் வெட்டி பட்டான்னு கேட்டா இல்லை இவ்விடம் வந்து பர்பிள் மட்டும்தான் இருக்குது வெளியில ரெட் மட்டும்தான் இருக்குது அப்ப ரெட் பேப்பர் ரெண்டும் வார இடம் இந்த பகுதி மட்டும்தான் அப்ப அதுதான் எங்களுக்கு வெட்டிக்குது ஏ தவிரையும் பிக்கும் பொதுவான இடம் பொதுன்னு சின்னத்தால தான் நான் இந்த இடத்த எடுத்தது பொதுவுண்டா ரெண்டு பகுதி ரெண்டு பேருக்கு சொந்தமா இருக்கணும் ஸோ இவ்விடம் மட்டும்தான் மற்ற இடத்துல இது வந்து ரெட்டுக்குரிய பகுதி மட்டும்தான் இணைக்கிறீங்க அந்த பர்பிளுக்குரிய நிறம் மட்டும்தான் இணைக்குது பட் இங்கே ரெண்டுக்குமே இந்த ரெண்டுமே வட்டிப்பட்டதால இதுதான் அந்த பிரதேசம் என்னது அப்ப நீங்க யார் நீங்க அனுப்பினது ஓகே சஸ்னா ரைட் குட் அப்ப நீங்க அதுக்கு மட்டும் நிறந்திட்டுனா சரி எந்த பகுதி எங்களுக்கு வருகிறது ஸோ அப்படி உங்களுக்கு நிறந்தீட்டு கண்டுபிடிக்கவும் மேலும் இப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அது ஈஸி தானே சில கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த மெத்தட் செய்யறது கொஞ்சம் கஷ்டமாகும் உங்களுக்கு சில ஆளுக்கு இது கொஞ்சம் கஷ்டம் ஏன்டா அந்த நிறந்தீட்டி படுறது பாக்குற நேரம் எல்லாம் ஒன்றுக்கு வெட்டி கலக்குற நேரம் கண்டுபிடிக்க கஷ்டமாகுது அப்ப நம்பர் போட்டு செய்யற மெத்தட் ஒன்று மிக்க அப்ப இதுதான் அந்த பிரதேசம் சரிதானே நான் கேட்டது ஏ தவிர பொது பி குறிய பிரதேசம் இதுதான் இப்ப இதை நான் நம்பர் போட்டு செஞ்சு காட்டேன் சரியா இப்ப நீங்க நம்பர் போட்டு செய்யற மெத்தட் தெரியுமா யாருக்கு சரி தெரியுமா தெரியும். ரைட் அதை நான் சொல்லித்தரேன் ரைட் இப்ப வந்து இது எப்படி பாக்குறேன்னா இதுல எத்தனை பிரதேசங்கள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க அப்ப இதுல எத்தனை பிரதேசங்கள் இது வந்து இப்படி இப்படி குட்டி குட்டி பிரதேசம் இத்தனை அப்படி எத்தனை பிரதேசம் இருக்குது இது ஒரு பிரதேசம் அப்படித்தானே ஏக்கு மட்டும் உரியது இது வந்து ஏ மட்டும் தானே சொல்லுவோம் அது ஒரு பிரதேசம் அதுக்கு ஒன்னா நம்பர் போடுறேன் நம்பர் இந்த ஆர்டர்ல தான் போடணும் இல்லை உங்களுக்கு விருப்பமா போட்டுக்கணும் இது வந்து பொது தானே ஏக்கும் பிக்கும் பொதுவான பிரதேசம் விடுவோம் இது வந்து பி மட்டும் விடுவோம் அது ஒரு பிரதேசம் இது வந்து வெளியில அகிலத்துடைய குரிய பிரதேசம் இப்படி 4 பிரதேசம் தானே இது இனம் கண்டேன் தானே இது சரியா ஓ ரைட் அப்ப 4 பிரதேசத்துக்கும் வேற வேற நம்பர் போடுற அப்ப இதுக்கு தான் இந்த நம்பரை போடணும் அப்படி இல்லை உங்களுக்கு விருப்பமான மாதிரி நம்பர் போட்டு கேளும் சரிதான் நான் போட்ட ஆர்டர் போடணும் இல்லை அது வேற வேற மாறி மாறி வேற வேற நம்பர் வந்து பிரச்சனை இல்லை அகிலத்தொடை கொண்டு இதுக்கு 2 இதுக்கு 3 இதுக்கு 4 அது பிரச்சனை இல்லை நம்பர் ஏதோ எல்லா பிரதேசத்துக்கும் நம்பர் போட்டு வட்டிக்கணும் இப்ப நீங்க பிரதேசங்கள் இனங்காண தெரிந்த நீல என்னென்ன பிரதேசம் ஏ மட்டும் ஏக்கும் பிக்கும் பொதுவானது பி மட்டும் இது வெளியில வந்து ஏக்கோ பிக்கு சொந்தம் இல்லாம வர்றது ஸோ அது வந்து வெளிப்பிரதேசமா இருக்குது அப்ப மொத்தம் 4 பிரதேசம் தான் இங்க இருக்குது அப்ப 4 பிரதேசத்துக்கு நம்பர் போடணும் அப்படி பிரதேசங்கள் விடுபட்டுன்னு சொன்னா உங்களுக்கு பிழைச்சிருமே சரியா நம்பர் போட்டா மட்டும்தான் இது கஷ்டம் இல்லையே கட்டாயம் வெளியில ஒரு பிரதேசம் மிக்கிறது மறந்துடக்கூடாது நிறைய பேர் அந்த வெளி பிரதேசத்தை விட்டுரு நம்பர் போடாம இப்படி போட்டாண்டே சரி ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாம் இந்த ஏ தவிர ஸோ ஏ தவிரக்குரிய இலக்கங்களை சொல்லுங்க பாபம் இலக்கத்துல ஏ தவிர பிரதேசத்துக்கு இப்ப ஏ தவிர உங்களுக்கு தெரியும் இது ஏக்குரிய பிரதேசம் இது அப்ப அது உள்ளுக்கு வரதெல்லாம் ஏக்கும் சொந்தம் தான் ஸோ அதெல்லாம் எடுக்கல அப்ப ஏ தவிரண்டா ஏ வட்டத்துக்குள்ள வராம வெளியேக்கிறது அப்ப அதுக்குரிய நம்பர் என்ன ஏ தவிர பிரதேசத்துக்குரிய நம்பர் என்ன 3ம் 4ம் எஸ் 3 4 அவ்வளவுதான் இல்லையா ஏ தவிரண்டா என்ன ஏக்குரியது வராம மத்த எல்லாம்
ஏக்குரியது ரெண்டு ஒன்று மட்டும்தான் வருது ஏண்ட வட்டத்துக்குள்ள நீங்க அந்த ஏண்டு பாக்குற நேரம் மத்த ஜாயிண்ட் ஆகுதுன்னால யோசிக்க தேவையில்லை. மத்த வட்டம் வருது ஏ மட்டும்தான் யோசிக்கணும். மத்த வட்டம் ஈந்தா சரி இல்லாட்டி சரி அதை மத்தி யோசிக்கப்படாது. ஏ தவிர பார்க்கும்போது முதல்ல அதை ஏ கண்டுபிடிச்சுக்கணும். ஏ இது இந்த வட்டம் தான் ஏ. அப்ப இது உள்ளுக்கிற என்ன நம்பர் ஒன்றும் ரெண்டும். அப்ப அது ஏ தவிர ரெண்டத்தால ஒன்று ரெண்டு இல்லாம மத்த எல்லாம் வரப்போகுது யாரு மூணும் நாலும். அப்ப நீங்க போட வேண்டியது 3,4. ரைட். அடுத்து என்ன பி. பியை தானே. ஸோ பிக்குரிய நம்பர் என்ன சொல்லுங்க பாப்போம். 2 3. எஸ் 2 3. அப்ப பின்னு சொல்ற நேரம் இப்ப நிறைய பேர் என்ன செய்யற ஏ வட்டம் வந்து அங்க ஜாயிண்ட் ஆகுது அப்படி எல்லாம் யோசிக்கிறேன். அப்படி ஒண்ணும் யோசிக்க தெரியல. பின்னு சொன்னா நாங்க பார்க்க வேண்டிய எங்கட ஃபோக்கஸ் ஃபுல் ஆயிக்கணும் பியில தான். அந்த ஆகிட்டு பி வட்டம். மத்த வட்டம் வருதே இல்லையா அதை ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. பின்னா பியை மட்டும்தான் பார்க்கணும். இந்த ஆகிட்டு பி வட்டம். ரைட். முதல்ல வரைஞ்சு பார்க்கணும். இது பி வட்டம். பி வட்டத்துக்குள்ள யார் நம்பர் இருக்கிற 2 3 மட்டும்தான் இருக்குது. அப்ப எங்களுக்கு தேவை பி. ஆகவே 2,3 போட்டாச்சு. இது மட்டும் தானே. வேற பிரதேசங்கள் இங்க இல்ல. மூணாவட்டம் ஒன்றும் இல்லாததுல ரெண்டு வட்டம் தான் இருக்குது. ரெண்டு நம்பருக்கு இது எழுதிட்டோம். இப்ப எங்களுக்கு என்ன வேணும் இங்க பொதுதான் வேணும். அடுத்ததான் குறியீட்டை பார்க்கணும். இப்ப நாங்க நிரந்தீட்ட வீட்லையும் அத்தனை செஞ்சோம். முதல்ல அதே தவிர நிரந்தீட்டினோம். பிஏ நிரந்தீட்டினோம். அது பிறகுதான் பொதுக்குரிய பிரதேசத்தை நாங்க கண்டோம். அதாவது ரெண்டுமே சந்திக்கிற இடத்துல ரெண்டும் வட்டு ரெண்டு பார்த்து தான் பொது. ஒன்றிப்பு வந்திருந்தா நிரந்தீட்டு பட்டிக்கிற எல்லாமே வந்துடும். அதெல்லாம் நீங்க படிச்சுக்கிறீங்க. ரைட். ஸோ இப்போ இங்க எடுத்து பொது பொதுண்டா இதுல நம்பரை வச்சு எப்படி பொது கண்டுபிடிக்கிறோம்டா. இந்த ரெண்டுலையுமே இருக்கிற நம்பர் தான் பொதுவானது. இதுல ரெண்டுலையுமே இருக்கிறது என்ன நம்பர். ஏ தவிர பி ரெண்டுலையுமே என்ன நம்பர் இருக்குது. 3. 3 மட்டும்தான் இருந்தா பார்த்தா விளங்குது. 2 வந்து பியில மட்டும்தான் இருக்குது. ஏ தவிர 4 வந்து ஏ தவிரல மட்டும்தான் இருக்குது. 3 மட்டும்தான் ஏ தவிரலையும் இருக்குது பியிலையும் இருக்குது. அப்ப 3 தானே என்ன பொதுவாய்க்கிறாள் அவர்தான். பொதுன்னா ரெண்டுக்கும் பொது ரெண்டுலையும் இருக்கிற விஷயம். அதனால 3க்குரிய பிரதேசம் மட்டும் நாங்க 3ன்னு சொல்லி பிரதேசம் குறிச்சு எந்த நம்பரை பி மட்டுமுக்குரிய பிரதேசத்தை 3 குறிச்சு வச்சுக்கிறோம். இதுதான் ஆன்சர். அப்ப நீங்க நிறந்தீட்டு எடுத்தது மீதான ஆன்சர் வந்துச்சு. ஸோ எந்த மெத்தட்ல செஞ்சாலும் ஆன்சர் வரும். பட் நிறந்தீட்டுன்னு சில நேரம் கொஞ்சம் கேள்வி சிக்கலா வந்தா கொஞ்சம் சில ஆக்களுக்கு பிழையாகிற சான்ஸ். நம்பர் வந்து ஈஸி. குயிக்கா நம்பரை போட்டாச்சு எழுதிட்டு பார்த்து போட்டுருங்க. இப்போ நிறந்தீட்டு தீட்டி வெட்டி பிரதேசம் எல்லாம் பார்த்துட்டு வேண்டாம். இப்போ நிறந்தீட்ட ஒரு டைம் எடுக்குது. இப்போ இதுக்கு குயிக்கா செஞ்சிடுது. இந்த மெத்தட்ல ப்ராக்டிஸ் இருந்தா எதையும் செய்யலும். பட் இந்த நம்பர் எப்பயுமே பிழைக்காது. எப்படி ஒரு கேள்வி வந்தாலும் போட்டு செஞ்சு பாருங்க ஈஸியா இருக்கும். ரைட். இது விளையும் அவங்களுக்கு நம்பரிங் மெத்தட் இது டவுட் இருக்கிறா. விளங்குச்சு. ரைட். ஓகே. அப்ப நீங்க சொல்லுங்க இங்க ஒன்றிப்பு வந்திருந்தா இதே கேள்வி தான் நான் உங்கள்கிட்டையும் கேட்டேன். ஸோ உங்கள்கிட்டையும் கேட்குறேன். இங்க ஒன்றிப்பு குறியீடு இந்த இடைவெட்டுக்கு பதிலாக ஒன்றிப்பு வந்திருந்தா எந்த பிரதேசம் வரும். அது கொஞ்சம் நிறந்திட்டு அனுப்புங்க அப்ப அந்த பிரதேசத்தை. இந்த கேள்வியை நான் கொஞ்சம் மாத்துறேன். எப்படி மாத்துறேன். இந்த இடைவெட்டு இல்லாம இடத்துல ஒன்றிப்பு வரணும். அதாவது ஏ தவிர ஒன்றிப்பு பி அப்படின்னு சொல்லி வந்திருந்தா அதுக்கான விட என்ன. இது எழுதி அனுப்புங்க பாப்போம். டீச்சர் ஏயும் பியும் வருமா? அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்து ஃபுல்லா இதை ஆன்சர்ன்றீங்களா இப்படியா. ஓ. நீங்க என்ன மெத்தட்ல செஞ்சு பார்த்தீங்க. நிரந்தீட்ட மெத்தட்லயா. ஓ. ரைட். இப்ப நம்பர் போட்டு செஞ்சு பாருங்க என்ன ஆன்சர் வருது. நம்பர் நம்பர் போட்ட வேலை இருந்துச்சா உங்களுக்கு. 4 பிரதேசம் இருக்குது. 4 பிரதேசத்துலயும் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒரு நம்பரை போட்டுட்டு ஏ தவிர நம்பர் எழுதுங்க. பி எழுதிட்டு ஒன்றிப்புண்ட எல்லாத்துலயும் இருக்கிற நம்பர் தானே அதுதானே. அப்படி மெத்தட்ல செஞ்சு பாருங்க என்ன ஆன்சர் வருது. அது உங்களுக்கு விளங்கிட்ட அந்த மெத்தட் தான் புதிய மெத்தட். அது உங்களுக்கு விளங்கிச்சோ சரியா செய்யலுமா அதுல. பாக்குறேன் செஞ்சு.
டீச்சர் வெளியே இருக்கிறதும் பியுமா? பி வட்டம் ஃபுல்லாவும் வெளியில இருக்கிறோமா வந்துச்சு. இடைவெட்டலாம? ரைட், ஓகே, நான் பார்ப்போம். சரியா, நீங்க அந்த ஆன்சரை வச்சீங்க. இடைவெட்டு இல்லாம பி மட்டும் கூடிய பிரதேசமும் வெளிப்பிரதேசமும் அப்படியா? ஓ. ரைட், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சரியா? ரைட், இப்ப நம்பரை போட்டு பாருங்க. எப்படி நம்பர் போடுற? ஏ தவிர நான் சும்மா வெளியில இப்ப வெளியில ஒன்று எடுக்கிறேன், இதுக்கு ரெண்டு எடுக்கிறேன், இது மூணு, அதுல பிரச்சனை இல்லை. நம்பர் இதுக்கு இத்தனை தான் போடணும் முடியல. நீங்க 4 பிரதேசம் நம்பர் பண்ணிருந்தீங்கன்னா சரி. இது 4 பிரதேசம் தானே இது. ஸோ 4க்கு நம்பர் பண்ணிருந்தா சரி. அப்ப ஏ டேஷ் அப்புறம் நம்பர் போட்டதை வச்சும் குறியீட்டை மட்டும் மாறிக்குது, வேற ஒண்ணும் இல்லை. ரைட், நான் நம்பர் மாத்திட்டு இருந்தாலும் திரும்ப எழுதுறேன். ஏ தவிர எனக்கு எது வரப்போகுது? இது ஏக்குள்ள வரது 2 3. இப்ப நான் நம்பர் மாத்தினத்தாலே இப்ப ஏ தவிர இது நம்பர் மாறப்போகுது. ஆனா அப்புறம் செஞ்சு அதே மெத்தட் தான். என்ன சொல்றேன்னு விளங்குறா அவனுக்கு? நான் பிரதேசத்துக்குரிய நம்பரை மாத்திட்டேன். அப்புறம் இவடத்தை தான் ஒன்று போட்டிருந்தேன். இங்க 2 இங்க 3 இங்க 4 போட்டிருந்தேன். இப்ப மாத்தினத்தால தான் இங்க நம்பர் மாறப்போகுது. பிரதேசம் மாறப்போறது. ஏ தவிர எப்பயுமே ஏ தவிர ஒரே பிரதேசம் தான் வரும். நான் நம்பர் மாத்தினதால மட்டும் அந்த பிரதேசத்துக்குரிய நம்பர் மாறப்போகுது. இது வந்து ஏக்குள்ள வர்றது 2 3 மட்டும். அப்ப ஏ தவிர 2 1 4 தான் வரப்போகுது. ஸோ 1,4. அடுத்தது வந்து என்ன? பி. பிஏ போட்டு என்ன சொன்னா இங்க பி, இந்த இது பி வட்டம். ஸோ பி வட்டத்து உள்ளுக்கு யார் இருக்கிற? பி வட்டத்து தான் பி. ஸோ உள்ளுக்கு இருக்கிறது 3 4. ஆகவே 3,4. இப்ப இதுக்குள்ள நயன்த்தைய கண்டுபிடிக்கணும். இங்க இப்ப இது ஒன்று இப்போ எல்லாம்டா என்ன? இதுல இருக்கிற எல்லா நம்பரும் வரணும், அவ்வளவுதான். அப்ப இதுல இருக்கிற நம்பரை ஃபர்ஸ்ட் எழுது. இதுல இன்னைக்கு 1 வரணும். இங்க இன்னைக்கு 4 வரணும். இங்க இன்னைக்கு 3 சோ 3 வரணும். இங்க 4 ஏற்கனவே எழுதிட்டேன் தானே. அப்ப ஒரு பிரதேசத்தை ஒரு முறை நிறந்திட்டு அப்புறம் திரும்ப திரும்ப நிறந்திட்டு இல்லையே. அதனால 2 இடத்துல 4 சோ ஒரு 4 எழுதினா போதும். ஒன்றிப்புண்டா எல்லாம், அதாவது ஏ தவிரக்குள்ள பி ரெண்டுக்குள்ளேயும் வர எல்லா நம்பரையுமே இதுக்குள்ள வரப்போகுது. அதனால எல்லாம் ஒன்றிப்பு. அப்ப இங்க 1 4 3 என்ன பிரதேசம்? 1 4 3 இடைவெட்டும் வாரேன் அப்ப. இடைவெட்டும் சேர்ந்து வரணும். ரைட், 1ஆம் பிரதேசம் வெளியில. சோ இதெல்லாம் வரும். இந்த 2 ஏ மட்டும்ன்ற பிரதேசம் மட்டும் வராம மத்த எல்லாம் வரப்போகுது. இப்ப நீங்க இதை வந்து எக்ஸாம் பேப்பர்ல நம்பர் எல்லாம் போட்டு வைக்க தேவையில்லை. நீங்க சும்மா ரஃப் ஷீட் தருவாங்க செய்யறதுக்கு, அந்த இடத்துல நம்பரை போட்டு குயிக்க செஞ்சு பாருங்க. சாடையில் நம்பரை போடுங்க, அப்புறம் அழிச்சிட்டுருங்க. நம்பர் கட்டியெல்லாம் போட தெரியல. இதுக்குள்ளேயே வேற வேற நீங்க வரைய தேவையில்லை. இதுக்குள்ளேயே போடுங்க. நம்பரை போட்டு நிரந்திட்டு விட்டு நம்பரை அழிச்சு விட்டு சரி, அதுக்கு மட்டும் நிரந்திட்டு விடுங்க. ஏன்னா அது இப்ப வேற ஒரு பெட்டிக்குள்ள நம்பர் இருந்தா அதுக்குள்ள நிரந்திட்டப்பட்ட மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ பேப்பர்ல நீங்க செய்ய நேரம் கவனம். இந்த பிரதேசத்துக்கு மட்டும் நிரந்திட்டு வைங்க. வேணுமெண்டா உங்களுக்கு இது வேற பேப்பர்ல குயிக்க 2 வட்டத்தை போட்டு டைம் போற போறதுல வேற ரஃப் ஷீட் தருவாங்க தானே. அந்த ரஃப் ஷீட்லயே குயிக்க அப்படி போட்டுட்டு நம்பரை போட்டு அதுல செஞ்சு பார்த்துட்டு இதுல அழகா பிரதேசத்துக்கு மட்டும் நிரந்திட்டு வைங்க. இங்க அந்த நம்பர் போடுறது வெட்டுறது அழிக்கிறதுலாம் வச்சுக்க வேணாம். என்ன சொன்னா நீங்க மத்த மெத்தட்ல செஞ்சாலும் அழிச்சாலும் சில நேரம் அழிப்படாட்டி அந்த பிரதேசமும் நிரந்திட்டப்பட்டதாக தான் எடுப்பாங்க. பயணத்து சும்மா நீ லேசான ஹெலிக்கு மார்க்ஸ் இல்லாம போயிட்டு. இதை குயிக்கா நீங்க வேற ஒரு தாள்ல குயிக்க 2 வட்டத்தை போட பெரிய டைம் எடுக்க போறலையே. குயிக்கா செய்யறோம் நாங்க அவசரமா செய்யறதுலதான் இது. குயிக்க 2 வட்டத்தை போட்டு பெட்டியை வரைஞ்சிட்டு நம்பரை போட்டு நிரந்திட்டு மெத்தட் ஆயிருந்தா அது செய்யறேன். ஆனா நம்பர் மெத்தட்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளும் பிழைக்காது. ஈஸியா செய்யலும். அது மிச்சம் வேலையும் இல்லைங்க. நிரந்திட்டு தீட்டி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை. சிக்கலான அமைப்பு ஒன்றும் இல்லை தானே. சரியா பிரதேசம் எல்லாத்துக்கும் நம்பர் போட்டுட்டு அதை மார்க் பண்ணிட்டு என்ன கேட்டிக்கிறாங்க எல்லாம பொதுன்னு சொன்னா 4 தான் பொது. அப்ப இது மட்டும் எல்லாமுண்டா 2ல மிக்கிற எல்லா நம்பரும் வரணும். இந்த 4 2 இடத்துல மிக்கிறதால தான் நான் ஒரு முறை எழுதினேன். அதை மத்த தவிர இலைக்கிற 1 இலைக்கிற 3 எல்லாம் வந்துதான் இருக்குது. அப்ப அதை பார்த்து எல்லாமுண்டா எல்லாத்துக்குரிய பிரதேசத்தையும் இங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த பிரதேசத்தை பார்த்து விடைய மட்டும் இந்த பேப்பர்ல எழுதுங்க. பேப்பர்ல நாங்க செய்கை வழியெல்லாம் செஞ்சு பார்த்து புண்ணாக்கி அப்படித்தானே எழுதி எழுதி அழிச்சு நாசமா உள்ள கிழிஞ்சும் பேத்துனாலும். அதனால வேற ஒன்று செஞ்சு பார்த்து இதுல விடைய மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அழகா இருக்கும் கிளியரா. தெளிவா மத்த வட்டத்துக்குள்ள போகாம நிரந்திட்டுக்கணும். மத்த வட்டத்துல கொஞ்சம் இப்படி போனாலும் அதை நிரந்திட்டின மாதிரி தான் எடுப்பாங்க. சரியா பாக்குறாங்க அப்படித்தான் பார்ப்பாங்க. ஆனா ஈஸியான கேள்வி இல்லையா? சும்மா மிஸ் பண்றா நீ. இப்ப தொடைகள் கேள்வி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா வருஷத்துலயுமே ஒரு தொடை கேள்வி வந்துதான் இருக்குது. ஆனா கேள்வி மெத்தட் வித்தியாசம் மாதிரி. சில இதுல கேள்வி பேப்பர்ல என்ன இப்படி பிரதேசத்துல பேரை தந்துட்டு அதை நிலற்ற செல்லுவாங்க. படம் எல்லாம் தந்திப்பாங்க, நிலட்டுங்கன்னுவாங்க. நீங்க படம் ஒண்ணு வரைய தேவையில்லை. படம் தந்து தான் நிலற்று தந்தா அதை இந்த குறியீட்டை பார்த்தா கேட்ப நிலற்றணும். இல்லாட்டி நிலற்றி தருவாங்க.
அதுக்கு இந்த குறியீட்டை நீங்க எழுதணும். இல்லாட்டி இப்ப 2024 ஆண்டு பேப்பர் பாத்தீங்கன்னா அந்த தொடைகள் எழுதுற மெத்தட்ல ஒன்று எழுதிட்டு அப்படி கேள்வி வரும். இந்த வட்டம் நிறந்திட்டது இல்லாம வேற வகையில கேள்வி கேட்கவும் மேலும் ஆனா ஈஸியான ஒரு கேள்வி தான் வரப்போகுது. பார்ட் ஒன் தானே பெருசு செய்யற அளவுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க. குயிக்கா செய்யற மாதிரி சின்ன கேள்வி தான் வரும். அப்ப அந்த பார்ட் ஒன்ல வர எல்லா கேள்வி செஞ்சு பாருங்க. அப்ப எப்படி எப்படி கேள்வி பார்ட் ஒன்ல வருதுன்னு ஒரு ஐடியா வரும். அப்ப நிறந்தீட்டது வருகிறது சில வருஷங்கள்ல வருது வராமைகிறது. இப்ப நிறந்தீட்டு டவுட் ஆகிறார்கள் கொஞ்சம் அப்படி கேள்வி 10ஆம் ஆண்டு நான் செஞ்சு பார்க்க சொன்னேன். போன முறை கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கும் 10ஆம் ஆண்டுல நிறைய கேள்வி இருக்குது புக்ல. இப்ப இந்த பிரதேசத்தை தந்துட்டு நிலற்ற சொல்லி அப்ப அதை நான் இந்த இலக்கத்தை போட்டு நான் இலக்க மெத்தட் சொல்லி கொடுத்தேன். நம்பரிங் மெத்தட் இப்ப அது ஈஸி தானே. ஸோ அதை போட்டு குயிக்கா செஞ்சு பாருங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு விட வரும் நீங்க சரியா செஞ்சீங்கன்னு சொன்னோம். அப்படி ப்ராக்டிஸ் ஒன்று எடுக்க சொன்னேன். சரி ஃபர்ஸ்ட் காதம் செய்ய சொன்னேன். பிரதேசத்தை பார்த்து நிலற்றி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது பிறகு நிலற்றினத்தை பார்த்து பிரதேசத்துல குறியீடு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி. அது கொஞ்சம் கஷ்டம் தானே சில ஆக்களுக்கு. நிலற்றுறது லேசி பிரதேசத்தை சொன்னா நிலற்றுறது ஈஸி ஆயிக்கும். ரைட் உங்களுக்கு அந்த நம்பரிங் மெத்தட்ல டவுட் இல்ல நான் கிளாஸ்லயும் செய்வேன். இல்ல இப்ப பாஸ் எப்படி விளங்கிச்சு. ரைட் ஓகே. அதான் திரும்ப திரும்ப செஞ்சா எதுவுமே ப்ராக்டிஸுக்கு வரும். ஒன்னாம் முறை நாங்க ஒரு விஷயத்தை படிச்சா கொஞ்சம் சில டவுட் இருக்கும் சிலது கிளியர் இல்லாம இருக்கும். அதுலயே திரும்ப திரும்ப கேள்வி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண அது எங்களுக்கு அதை போல ஒரு ஈஸியான கேள்வி வந்து எங்களுக்கு தேட இல்லாம இருக்கும். என்ன தொடைகள் ஈஸியான பாடம் தானே. சரியா படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் ஷுவர். அது பிழை விடுறதுக்கு ஒன்றுமே இல்லாம. இப்ப நான் இது வந்து பார்ட் ஒன்ல வர தொடைகள் கேள்வியும் தொடை செய்யறேன்னு கட்டாயம் செய்வேன். சரி பார்ட் டூல இருந்த ஃபுல் கேள்வி செய்யறதோட இந்த ஒரு வருஷம் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு வருஷத்தை எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாஸ் பேப்பர்ல ஒரு தொடை கேள்வி இருக்கும். அது நான் அதையும் செஞ்சுடுவேன். சரிதானே ரைட். என்ன மாதிரி பின்ன கேள்வி உண்டு விளம்பரப்படுத்துறதா இல்லாட்டி நீங்க ரெக்கார்டிங் பாக்குறீங்களா? இப்ப நான் அவங்களுக்கு வந்து 2 நாள் தானே செஞ்சேன் கிளாஸ். இப்ப எகைன் செஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப செய்யல. அதனால ரெக்கார்டிங் போட பார்த்தேன். பட் எதுவும் ஃப்ரீ கிளாஸ் ஒன்று திரும்ப வச்சா தான் இப்ப விளங்கும் தானே உங்களுக்கு நேரடியாக ஜாயின் பண்ண